ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிற தங்கமகள் வந்துட்டு எப்படியோ சூனப்பான கூட்டத்தை கலடான்னு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சுப்பு முட்டி மோதுனாலும் கடைசி வரையும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் துக்கப்படுறாரு, துயரப்படுறாரு. மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மாட்டிக்கிட்டான் காட்டெருமை மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே லுக்குறாரு டெரராக நம்ம முத்து. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்னதாயா பஞ்சாயத்து வாங்கயான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு எல்லாரும் வந்தாச்சாப்பா, அப்புறம் இவங்க வரல அவங்க வரல, பஞ்சாயத்து சரியில்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் ஒரு வழியாக நிற்க வச்சு சுப்பு தான்ப்பா நகையை தரு நான் சொல்ல வீணா பழி போடுறியாடான்னு சொல்லிட்டு யார் வேலாயுதம் சப்போர்ட் வராரு. கூட்டுக்கலவானியா, அப்போ நீயும் நகையை திருடி இருக்கான்னு சொல்லி கேட்க, அவன்கிட்ட தான்ப்பா நகையை கொடுத்து வச்சிருந்தான், அந்த பையில பிடிங்கப்பா, அயோக்கிய ராசுகள் பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் பார்த்தா ஒரு வழியாக இல்லைப்பா நகையை கண்டுபிடிச்சது நாங்கள் தான்ப்பா, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் அவரை வச்சு ஃபுல்லாக ப்ரூஃபை காமிச்சிட்டாங்க. காமிச்சதுக்கப்புறமா ஐயோ மாட்டிக்கிடுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரங்கநாய்க்கே ஷாக் ஆகுது. டேய் நீ என் வீட்லேயே கை வச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லுக்கூடுறாங்க டெரரா. சரி பஞ்சாயத்தில் முடிஞ்சிச்சு இல்லைப்பா கிளம்புங்கப்பா, இவன் ஏதோ தெரியாமல் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. திருட்டு பையன், அதாவது திருடன் கையிலே போட்டு சாவிக்கான சாவியை கொடுத்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு அங்கேருந்து வசந்தி கோங்கோமாக வர பிடிச்சி பலார்னு அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா என் வாழ்க்கையை பாலாக்கிட்டான் பால் ஊற்றிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுது. அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வசந்தியோட அம்மா சும்மா லெஃப்ட்டில் ரைட்டில் குத்துன்னு குத்திட்டாங்க. அது பார்த்தாத்துக்கு வசந்தி ஒரு பக்கத்து இந்த பக்கத்து ரைட்டில் காமிச்சா லெஃப்ட்டில் காமிக்கணும், லெஃப்ட்டை அடித்தா ரைட்டில் காமிக்கணும், கடத்தை மாறி அடிக்கிற அளவுக்கு காமிச்சிட்டாங்க. பணியார மாதிரி வீங்கி போச்சுமா, என்னை விட்டுடுமான்னு காலில் விழுந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு வேலையை தாலி கட்ட வச்சுட்டாங்க. எங்கே நம்ப மாட்டிக்கோமோன்றாங்க, நான் தப்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அஞ்சலி உள்ளே கூட்டு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.